ஹே ஹாய் வணக்கம். இப்போ நம்ம இந்த குரூப் 2 இயர் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக குரூப் 2A மெயின்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இதுக்கு முன்னாடி ஆப் பேஸ்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம். நீங்கள் நம்மளோட ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருந்திருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் கொஸ்டின் பை கொஸ்டினாக டெஸ்ட் போடுற மாதிரி நம்ம முன்னாடி ஃபீட் பண்ணியிருந்தோம். எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் போகும். ஒரு எல்எம்எஸ் போர்ட்டல் மாதிரி கொஸ்டின் முன்னாடி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சியை பிடிஎஃப் பேசிஸில் மாற்றிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா, நம்மளோட ஆப்பில் நீங்கள் பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வியூ பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஷேர் பண்ணவோ இல்லை இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கவோ முடியாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஒரு கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. ஓஎம்ஆரோட சாஃப்ட் காப்பி நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஓஎம்ஆரோட சாஃப்ட் காப்பி எடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேருந்தே நீங்கள் இந்த சாஃப்ட் காப்பி எடுத்துக்கலாம். நிறைய கிடைக்குது. அப்போ ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினை வச்சுட்டு அந்த கொஸ்டினை நீங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. கம்மி நாள் தான் இருக்குது. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம சிபிடியா இல்லை ஓஎம்ஆரான்னு சொல்லி உட்காந்து நம்ம விவாதம் பண்ணுறதுக்கோ இல்லை அது சார்ந்த நம்ம இப்போது ஒரு எது சரி எது தப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு நம்ம ஓஎம்ஆருக்கு ஷிஃப்ட் ஆகிட வேண்டியதான். ஷிஃப்ட் டு ஓஎம்ஆர். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி போக போகுது, பிடிஎஃப் ஆப்பில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பில் மட்டும்தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். பிடிஎஃபை தனியாக நம்ம அனுப்ப போகிறது இல்லை. அதனால் தயவு செஞ்சு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பில் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிடிஎஃபை வியூ பண்ணி பார்த்து ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எடுத்துருங்க. அண்ட் டெஸ்ட்டு ரிலேட்டடாக நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டுனா, டெஸ்ட்டை கிளியராக புரிஞ்சிக்கிறது. ஜிஎஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அது இல்லாமல் ரீசனிங் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு 2-3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதில் இப்போ நம்ம சோர்ஸ் ஒரு கண்டென்ட்டை எங்கே படிக்கிறது அப்படிங்கிற சோர்ஸ், அப்புறம் அதை நல்லா ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் அதில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சோர்ஸை ஐதர் உங்களுக்கு ஒரு புக்காக இருக்கலாம் அல்லது ஒரு வீடியோவாக இருக்கலாம். இப்போது நம்ம எப்படி இதை கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டுனா, நீங்கள் வீடியோவாக இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். ஜிஎஸ் ரிலேட்டடாக, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அல்லது தமிழ் கிராமர் ரிலேட்டடாக, தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ் கிராமர் இது மாதிரி ரிலேட்டடாக அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். அந்த வீடியோஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரீசனிங்லாம் கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நிறைய கவர் பண்ண முடியல. அதனால் உங்களோட ஸ்கில்லுக்கு அடிப்படையில் இப்போ நீங்கள் ரீசனிங் எனக்கு டோட்டலாக எதுவுமே தெரியலன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த பேசிக் வீடியோஸை பார்த்துக்கோங்க போதும். இல்லைனா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரீசனிங்கில் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. டேக் யுவர் ஓன் ரிஸ்க்கு. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரீசனிங்கில் ப்ரிப்பேர் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கிராமர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் புக் தான். நீங்கள் குரூப் 4க்கு படித்ததையே கூட படிச்சிக்கலாம். அதே பேட்டர்னில் நம்ம திரும்ப கிராமர் எடுத்து கொடுத்துடலாம். அப்போ வீடியோஸ் ஆப்லேயே லோட் ஆயிரும். அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். புக்குன்றது நம்ம இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. அதனால் வீடியோஸாக கொடுக்கக்கூடியதை நோட்ஸாக எடுத்து படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ஏரியாலாம் நம்ம பிடிஎஃபாகவே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துறோம். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இப்போதைக்கு நம்மளால் இங்கே கொடுக்க முடியும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு இப்போ சொன்னது போல் பிடிஎஃப் உங்களுக்கு ஆப்பில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பில் மட்டும்தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் அதை தனியாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணவோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது. அந்த பிடிஎஃபை பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதிடுங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இது சார்ந்த இலக்கணத்தை படிக்கிறது நம்ம கொஞ்சம் ஈஸி தான். டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு 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 ரீசனிங்கில் இன்னும் பேசிக்ஸே தெரியாமல் இருக்கீங்க அல்லது கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் இருந்தால் இப்போலேருந்தே படிக்கணும். இருக்கிற 50 நாள்லையுமே எவ்வளோ மேக்ஸிமமாக ரீசனிங் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப அதிகமான மேசிவ் போர்ஷன் இருக்குது. அதே சமயத்தில் கம்மி டைம் இருக்குது. அதனால் எப்படி படிக்கலாம்னா, இம்பார்ட்டன்ஸ்
எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளாம் முடிவு பண்ண வேண்டியதான் இது இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா படிக்கலான்னு ப்ரிடிக்ட் பண்ணி படிக்க வேண்டியதான். நம்ம டெஸ்ட்டு கொடுக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியாவை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தது, விச் சிபிடியாக நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆப்பில். இப்போ அப்படி இல்லாமல் பிடிஎஃபாக கொடுக்குறோம். அதனால் பிடிஎஃபாக கொடுக்குறது கொஞ்சம் ஈஸி. இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட சைடில் பிடிஎஃபாக கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே பிடிஎஃப் கொடுத்துடலாம். அதே சிபிடியாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினையும் இண்டிவிஜுவலாக ஈச் கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஆப்பில் ஏற்றணும், அதாவது டைப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியாது. அதனால் கொஞ்சம் மெல்ல தான் கொடுத்துட்ருந்தோம். பிடிஎஃப்ங்கிறதுனால நம்மளால் ரொம்ப சீக்கிரமே கொடுத்துட முடியும். அண்ட் பைலிங்குலாக இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பேட்சே கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இப்போதைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறதுனால நம்மளால் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலாக கொடுக்க முடியும். முன்னாடி வந்து தமிழ் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம். ஏன்னா அதை ஒரு கொஸ்டினாக ஆப்பில் வந்து கொஸ்டின் பை கொஸ்டினாக ஆப்பில் கொண்டு போய் சேர்த்துறது கடினமாக இருக்குன்றதுனால அப்படி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே நம்மளால் கொடுத்துட முடியும். ஸோ பைலிங்குலாக கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருப்பீங்க. நீங்கள் அது வந்து மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் கதை. மற்றபடி ஆப் நல்லா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டையும் ஆப்பையும் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டுனாவே போதுமானது. என்னோடய ஒப்பீனியனில் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் புக்கோடு சேர்த்து சிஏ படிச்சிங்கனாவே இந்த குரூப் 2A எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்கூல் புக் எவ்வளோ தூரம் கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் சார்ந்து நிறைய டெஸ்ட் இருக்கும் ஆப்பில். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, 11th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய பிடிஎஃப் அண்டு அது ரிலேட்டடாக டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதி பாருங்கள். மேக்ஸிமமாக எல்லாத்தையும் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளோட டெஸ்ட்டு OMR பேசிஸ் அப்படிங்கிறதுனால பிடிஎஃபை ஒரு முறை கண்ணில் பார்த்துக்கிட்டு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு பிடிஎஃபை பார்த்துக்கிட்டு கையில் வந்து OMR ஷீட்டை ஒரு எக்ஸாம் பேடில் வச்சுக்கிட்டு ஃபோனில் பிடிஎஃபை பார்க்குறீங்க, கொஸ்டினை படிக்கிறீங்க, OMR ஷீட்டில் ஷேர் பண்ணுறீங்க. பிடிஎஃப் OMR அந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கணும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆன்லைன் பேஸ்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து நீங்கள் தான் வில்லிங்காக இருக்கணும். நீங்கள் தான் வந்து ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே யாரும் வந்து உங்களை நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறதில்ல. அதனால அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். அண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து ₹3000. நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்லையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே எனேபிள் ஆயிரும். பர்ச்சேஸ் பண்ண உடனே நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லையா நம்மளோட ஜிபே நம்பர் 7358910548க்கு 10548 7358910548 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு, அதாவது பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து நம்ம அந்த ஆப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமும் போய் நீங்கள் வந்து ஆப்பில் தான் எழுத போகிறீங்க. பிடிஎஃப் வந்து ஐதர் வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ நம்ம அனுப்ப போகிறது இல்லை, ஆப்பில் மட்டும்தான் லோட் ஆகிருக்கும். ஸோ ஆப்பில் போய் நீங்கள் பிடிஎஃப் வியூ பண்ணி பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்ன இருதுங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்பில் வந்து நிறைய ஃப்ரீ கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது 2A குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாம் ஒரு முறை வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கண்டென்ட்ஸ் அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ த ஃபேக்ட் இஸ் நம்மளோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் GK ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். யாராவது மேக் புக் அல்லது மேக் ரிலேட்டடாக லைக் மேக் ஆப்பிள் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் நம்மளோட ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு மட்டும் சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக இதுதான் கதை. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களும் சரி, அதுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎன்பிசி நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான். நம்ம வந்து கொஞ்சம் ஓகே இந்த அப்டேட் ஒன்று சொல்லிட்டாங்க, இதுக்கு ரெடி ஆகிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேட்டு, அதுக்கு ரெடி ஆகிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேட், அந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தாறுமாறாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, அது நோ அதர் வே, நம்ம அவங்க சொல்கிற மாதிரி வந்து தயாராகிக்க வேண்டியது தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.